जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं महागणपति துணை கொண்டு இஷ்ட தேவதா குலதேவதா மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வார ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரையில் ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்க போகிறது, உங்களுக்கு இந்த வாரம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்திலே நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் 12 ராசிக்கு எந்தெந்த கடவுள் எந்தெந்த ராசிக்கு அருள் புரிய போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யார் யாருக்கு என்னென்ன தோஷங்கள், யார் யாருக்கு என்னென்ன கர்ம வினை பாதிப்பு யார் யாருக்கு அதிகமாக வரப்போகிறது, வேலை வாய்ப்பு திசை மாறுமா அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிம்மதியை தருவாரா, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். காதல் நமக்கு கை கொடுமா, குடும்பத்தில் ஏதாவது தம்பதிகளுக்குள் ஏதாவது ஒரு பிரிவினை ஏற்படுமா, மாணவர்களுக்கு ஏதாவது எதிர்பாராத திருப்பங்கள் ஏதாவது வருமா, யாருக்கு சனிதோஷம் அதிகமாக பாதிப்பு ஏற்பட போகிறது, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாரம் இந்த வாரம், வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி மாறக்கூடிய நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொத்து வழக்கு விவாகரத்து வியாபாரம் போன்றவற்றையெல்லாம் எப்படி இருக்க போகிறது, என்னென்ன சொல்கிறது, இந்த வாரத்துக்கான கிரக நிலைகள்லாம் என்னென்ன சொல்ல போகிறது, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அரசியல் பக்கம் ஏறுமா இறங்குமா, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும், அதே போல் உங்கள் ஜாதகத்தை எந்த அளவுக்கு நல்லது கெட்டது மாற்றப் போகிறது என்பதை விரிவாக 12 ராசி பலன்களிலே பொது ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையிலான முதல் ராசி மேஷ ராசிக்கான பலன்களை, பொது ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மீனராசி பொறுத்தளவுக்கு நான் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். மீனராசி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நான் ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன். இது எல்லாமே மீனராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். நடக்காதது நடக்கும், நம்பாதது நிஜமாகும். முதல் வார்த்தை நான் சொல்கிற ஒரு வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிப்பட்ட ஜெயம், குடும்பத்தில் சந்தோஷம், ராசிக்கு ராஜயோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. சில நேரத்தில் முக்கியமான விஷயங்கள் கை கோர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. கோடிக்கணக்கில் சில பேருக்கு சொத்து வாய்ப்புகள் உண்டு. சொத்து பரிமாற்றம், சொத்து வாய்ப்புகள், சொத்து விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வழக்கு முடிவும் உங்களுக்கே சாதகமாகும். மனதில் இருந்த கனவு நனவாகும். கடவுள் திருப்தியால் கர்மா நீங்கும் வாரம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள். சரி, எனக்கு இது எல்லாம் இருக்குது, இதுவே எனக்கு நெகட்டிவான விஷயங்கள், எனக்கு என்னென்ன சில விஷயங்கள் எனக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னால், சில நாட்கள் எனக்கு சோதனையாக இருக்கும். சில நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோதனை காலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா அது நமக்கு இந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கவனமாக இருக்கணும். நம்பிக்கை மாறும். யாரையும் நம்புவது பார்த்து கவனிக்க. சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடன் சுமையாக மாறும் வாய்ப்பு உள்ளது. கடன் பெரும் சுமையாக இருக்கும். சமாளிக்கிறீங்க, இருந்தாலும் கொஞ்சம் கடன் சுமையாக இருக்கும். சொத்து விஷயத்தில் கவனம் தேவை. யார்கிட்ட பேசணும், என்ன பேசணுங்கிறத பார்த்து பேசுங்க. திருமணம் தாமதமாகும். நட்பு பெயரில் பின்வாங்கும் ஆட்கள். சில பேர் நட்பாக பழகிறன்னு சொல்லி எதையாவது ஒரு விஷயத்தில் கோத்து விட்டு போயிடுவானுங்க. கவனமாக இருங்க. சினிமா, அரசியல் தொடர்பு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அவப்பெயர் வரும். கவனமாக இருங்க. மன அழுத்தம் அதிகரிக்கும். யாரையும் நம்பி கொடுக்க வேண்டாம். எந்த ஒரு வேலையையும் யாரையும் நம்பி கொடுக்க வேண்டாம். அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பக்கம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். பெரிய வாய்ப்பு உங்களுக்கு, வேலையில் ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்துருக்கு. அதே போல் அரசியலில் நல்ல பழைய உறவுகள் உங்களுக்கு உதவலாம். குடும்பத்தில் புது சேர்க்கை. குடும்பத்தில் புது சேர்க்கைன்னு என்ன, ஒரு குழந்தை பிறக்கிறது, புது சேர்க்கை. அதே போல் காதல் உறவு திருமணமாகலாம். வியாபாரத்தில் முதலீடு அதிகரிக்கும். சொத்து விற்பனை நல்ல வெற்றிகரமாக இருக்கும். கணவன் மனைவி அந்யூன்யமாக இருப்பார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பு, இது எல்லாமே இருக்கும். வழக்குகள் முடிவுக்கு வரும். மாணவர்கள் கல்லூரி, வெளியூர் வாய்ப்பு, இதெல்லாமே வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உடல் சோர்வு இருக்கலாம். அதிகமாக தண்ணீர் குடிக்கவும். யாரையும் கர்மா ராசி அப்படிங்கிறது யாரையும் ஏமாத்தாதுங்க. ஒரு வார்த்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சொன்ன சொல்ல செய்யுங்க.
யாரையும் மனதை புண்படும்படி பேசாதீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி. ஒருவருடைய நல்லோர் மனதை நடுங்கச் செய்தல் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லோர் மனதை நடுங்கச் செய்தல் பாவம். அவங்கள மனசை நடுங்கிற அளவுக்கு பேசக்கூடாது. சில விஷயங்கள் நீங்கள் பேசும்போதே இப்படி தான் பேசணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி பண்ணினீங்கன்னா கரெக்டாக அதில் ரொம்ப கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக பேசுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டோன்னே குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக இருக்கும். தட்சிணாமூர்த்தி, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக இருக்கும். உங்கள் ராசிக்கான தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா இன்னும் சிறப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6. ஸோ எல்லாமே ஓவரால் ஓரளவுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் மீனராசிக்கான முக்கியமான விஷயங்கள். ஸோ இதில் கவனமாக இருங்க. அடுத்ததாக வேலை விஷயம் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது, இந்த வேலையில் சில பேர் வேலை மாறலாமா அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்கள் வரும். ஒரு 6 மாதம் பொறுமையாக இருங்க, அதிகபட்சம் 8 மாதம் பொறுமையாக இருங்க. வேலை உங்களுக்கு ஒரு மாற்றம் வரதான் போகுது, வராமல் இருக்காது. பெரிய அளவில் நல்ல பேர் புகழோடு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய நற்செய்திகள், நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட்லலாம் நிறைய பணம் விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்கள், கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும், கடன் அடைச்சிருவீங்க. கள்ள தொடர்பான சில விஷயங்கள், ரிலேஷன்ஷிப் அப்படின்ற விஷயத்துலலாம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிடுவீங்க. அதே போல் சில பேருக்கு இந்த திருடு போகுதல், பண விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டென்ஷன் வேண்டாம், டென்ஷன் இல்லாமல் இருங்க. டென்ஷனாக இருக்கீங்களா, ஏதாவது ஒரு மூவிக்கு போங்க, ஒரு படத்துக்கு போங்க, மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு மூவிக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப டென்ஷனாக இருக்காதீங்க, விளையாடிட்டு வாங்க, வேறு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்கள். இப்போ நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே, அது மாதிரி ஏதாவது உங்கள் மைண்டை அதிலெல்லாம் கொண்டு போங்க. அப்படிலாம் கொண்டு போனீங்கன்னா உங்கள் ராசிக்கு நல்லது. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். காவல்துறையில் இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு சூழ்நிலை ஜாதகத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காவல்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காவல்துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றமும் வரும், நற்பெயரும் வரும், நல்ல பேர் வரும், புகழ் வரும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு நன்னா இருக்கும். அதே போல் அடுத்ததாக நான் சொல்லக்கூடியது சில ஸ்லோகங்கள். ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். நிறைய நல்ல விஷயத்தை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 90% கிட்ட ஜாதகத்தில் இந்த வார ராசி பலன் நல்லா இருக்குது. இன்னும் பார்த்துட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சரிங்களா? சுபம். நாம் தற்போது பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும். இந்த வார ராசி பலன் இது நான் சொல்லியிருக்கிறது முழுக்க 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 200% நான் சொன்னது முழுக்க பொது பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். சில பேருக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொது பலன்களே பழிக்கும். சில பேருக்கு சாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு நடந்தது, நீங்கள் சொன்னது அப்படியே பாதி எனக்கு இப்போ இதாச்சு, முக்கால்வாசி எனக்கு பதிஞ்சுது, சரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கீங்க. நான் சொன்னது ஆனால் ஃபுல்லாக பொது பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு சிறிய கட்டணத்தோடு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, நம்மளுடைய கர்மா சூழ்நிலைகள் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஜாதகம்னா பார்த்திங்கன்னா நான் ஜாதகம் மட்டும் பார்க்கல, ஜாதகம் பார்க்குறேன், பேரராசி பொருத்தம், கல்யாண பொருத்தம், வாஸ்து, எண்கணிதம், நியூமராலஜி எல்லாமே பார்த்துட்டுருக்கேன். அதே போல் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹிந்து ரிலேட்டட் பூஜாஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள், வாஸ்து சம்மந்தமான விஷயங்கள், வாஸ்து தொடர்பான விஷயங்கள், எண்கணிதம் சம்மந்தமான சில விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன பார்க்கணும், ராசிக்கல் போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் ஜாதகம் பார்க்கணும், மெடிக்கல் ஆஸ்ட்ரோ பார்க்கணுமா பாருங்கள். அதாவது மருத்துவ ஜோதிடம், உங்களுக்கு உங்கள் மருத்துவ ஜோதிடத்தில் உங்கள் ராசிக்கு என்ன சொல்கிறது, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்குது வித் ஃபோட்டோவோடு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இது என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைம் நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ பண்ணிவிட்டு உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம், வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்திய நேரத்தை கணக்கு பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீ பண்ணிவிட்டு ஜாதகத்தை பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சுபம்.